தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற ஒரு கட்சி ஒன்று வரப்போகுதுப்பா. அதான் வந்துருச்சே, ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே. புதுசா மதச்சார்பற்ற ஒரு கட்சி வரப்போகுது. அடுத்த தடவை ஓட்டு போறதுக்கு ரெடியா இருங்க எல்லாரும். யாரு? மதச்சார்பற்ற ஒரு கட்சி வருது. மதசார்பற்ற இப்படி யாரு? பாரதிய ஜனதா கட்சி 2.0. அவங்களுக்கு மதசார்பற்ற கட்சி வருது, அவ்வளவுதான். நீங்க இவ்வளவுதான் என்ன சொன்னீங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படி பிஜேபி சொன்னீங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டுல அதை பண்ண மாட்டாங்க. மதசார்பின்மையா அரசியல் பண்ணுவாங்க. மத ஜாதியை வச்சு மதத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. அப்படி யாரு பாது? இளைஞர்களை வச்சு கவர் பண்ணி ஒரு அரசியல் கட்சி வரப்போகுது. நாளைக்கு வந்து அவரோட பிறந்த நாள். ஏதோ மறுபடியும் ஆக்டர் ஏதாவது வந்து நம்ம நெத்தியில மிளகா அரைக்க போறாங்களா? இவர் ஆக்டர் இல்ல, அதுக்கும் மேலனா டைரக்டரா? அண்ணாமலை அண்ணா, ஐபிஎஸ் அண்ணாமலை அந்த மேல எல்லாரும். சரி, அவருக்கு என்ன திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறது? சம்பாதிச்ச சொத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல. அப்படி கிடையாது. பிஜேபி அப்புறம் எங்களுக்கு இருந்து பிடிக்கல. அவங்க வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, மாறி கடுப்பாகுது. அதனால தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களால வந்து கால் பதிக்க முடியல. அதனால நாங்க இங்க வந்து மதம் இல்லாம ஒரு அரசியலை பண்ணி தமிழ்நாட்டுல வந்து கால் பதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்க. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். அப்படி கிடையாது. அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருப்பாப்புல, நம்மள போனா மதிக்க மாட்டேங்கிறாங்க எவனோ, நம்ம எவ்வளவோ மதத்தை வச்சு பண்ணிட்டோம், கலவரம் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டோம், ஒன்னும் நடக்கல. என்ன பண்ண ஒரு புது கட்சி நடக்குமே? எதுக்கு இந்த புது பிளான்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்களே. வந்தாலும் தேசிய கட்சி அங்கீகரிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. ஓகே ஓகே. அதனால நீ தமிழ்நாட்டுல பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபின்னு ஒன்று ஆரம்பிச்சிடு. தமிழ்நாடு பிஜேபி, தாபி ஜேபி. ஆமா, முன்னால ஒரு தா மட்டும் சேர்த்துக்கோங்க. தமிழ்நாடு பிஜேபின்னு ஒன்று ஆரம்பிச்சு நாங்க அழகா பேர் வச்சோம்டா. ஆமா, பூஜேபி புதிய பிஜேபி பூ பிஜேபிடா. பூ தாமரை பூ மாதிரி பூ பிஜேபி. அப்படி கரெக்ட். அந்த மாதிரி ஒரு கட்சி, புது கட்சி இங்க வரப்போகுது. ஆனா அண்ணன் வந்து மதசார்பன்மைன்னு சொல்லி பேச வர்றாரு. அது எதனாலனா, மதசார்பற்ற ஒரு கட்சி அப்படின்னாக்கா இங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரா? போட்டுருக்காங்களே, கட் அவுட் வச்சாலே போடுறாங்க ஓட்டு. இதுக்கு போட மாட்டாங்க. இத்தனைக்கும் அண்ணாமலை வந்து கொஞ்சம் அரசியல் அறிவோட பேசுவாரு. 20,000 புக்கு படிச்சிருக்காப்புல. ஆமா, அவ்வளவு படிச்ச ஒரு அறிவா தான் இருப்பாரு. மெத்த படித்த மேதை அவரு. ஆல்ரெடி ஒரு மெத்த படித்த மேதை தான் நமக்கு முதல்வரா இருக்காரு. அடுத்த மெத்த படித்த மேதை வர்றாங்க. அதே மாதிரி அவர் எத்தனையோ கேஸ் வேற போட்டிருக்காராம்பா. அவர் ஐபிஎஸ் இருந்தா போலீஸ்ல யாரும் கேஸ் கொடுக்கணும், கேஸ் வாங்கி போடுவாங்க. அதனால கேஸ் அப்படி இல்ல. அதனால அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா சட்ட ஒழுங்குலாம் செமையா இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி இருக்காரு. அப்படியா? ஏன்னா நானே பெரிய போலீஸா, அதுக்கப்புறம் தான் ஏன்னா எத்தனை பேர் அவங்க போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு கலர் இருப்பாங்க. அந்த வாட்சுக்கு பில்லு கொடுக்கல, கர்நாடகால வாங்க அந்த சொகுசு பங்களாக்கு யாரும் இது சொல்லல, எல்லாத்தையும் நாங்க கொடுத்தோம். நீங்க ஒத்துக்கலன்னு சொல்லுங்க. எது வெள்ளை பேப்பர்ல பில்லு எழுதி கொடுத்தாரு. புலி படத்துக்கு எங்க இப்போதைய முதல்வர் வரி ஏய்ப்பு பண்ணாரு. அவர் முதலமைச்சர் ஆனோன்னா அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ அண்ணாமலையானே அடுத்த முதலமைச்சர், இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, எல்லாத்தையும் தள்ளுபடின்னு கொடுத்துட்டு அவரை சிஎம் ஆக்கிருவீங்க. நாசமா போயிட்டு இருக்கு. இல்ல, நான் ஒரே கேக்குறேன். இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அப்ப அடுத்த எலெக்ஷன்ல முதல்வர் வேட்பாளரா நிக்கிறாரு. யாரு கூட கூட்டணி வைப்பாரு? பிஜேபி கூட. ஒரு கட்சி, இது மதசார்பற்ற கட்சி. யாரு கூட சேர்த்து விடுற? அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் இருக்காரு. இது மதசார்பற்ற கட்சி. அவரு மதசார்பற்ற. அவர் ஏன் கூட்டணி வைக்கணும்? 234 தொகுதியில தனிச்சு நிப்பாரா? ஆமா, கட்சியில ஆளே இல்ல, பிஜேபிலயே ஆள் இல்ல. இவர் ஆரம்பிச்சா எப்படி வருவாங்க? இப்படிதான் நீங்க இப்போ இருக்கிற கட்சியை சொல்லிட்டு இருந்தீங்க ஆள் இல்லன்னு. அப்புறம் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி அந்த கட்சியில ஆள் இல்ல. மக்கள் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, கட்சி பிரதிநிதியா ஆள் இல்ல. ஒரு கட்சி ஆபீஸ் இருக்கா, எத்தனை தொகுதியில கட்சி ஆபீஸ் வச்சிருக்காங்க. பேசாத. அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கட்சியில. ஆமா, அந்த ஸ்ரீநாத் அவர் அமைச்சர். எந்த அமைச்சராவது இப்படி டெய்லி ஆய்வு போய் நீங்க பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மீன்வளத்துறைக்கு அவர் போக சொல்லுமா ஆய்வு? கோயிலு சர்ச்சின்னு சுத்தி நிக்கிறாரு. அதுக்கெல்லாம் கேட்காத. ஆய்வு பண்றோமா? எங்க ஆய்வு பண்ண உனக்கு என்ன? நாங்க வந்து எல்லா துறையிலும் பாப்போம். எந்த துறையில குற்றம் இருந்தாலும் அதுல போய் நாங்க வந்து என்னங்கிறத பாப்போம். ஆனா கேள்வி கேட்டவங்க பதில் சொல்ல மாட்டோம். எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? எங்க சீக்கிரட்டை உங்களுக்கு எதுக்கு நாங்க சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது தொண்டர்கள்ட்ட கேட்டு இருக்கும்போது, அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு போகும்போது தொண்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, உங்களோட கொள்கை என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அது வந்து சஸ்பென்ஸ், சொல்ல மாட்டோம் அப்படின்னு. அதை விட இன்னொன்னு, கொள்கை எல்லாம் தெரியாது. இங்க இருக்காரு பாருங்க, இவர்தான் தளபதி அண்ணன். அவருக்கே ஒண்ணு தெரியாது. அவரை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அவர் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஈரோட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன? செங்கோட்டையன். அப்படின்னு இருந்தாங்க. செங்கோட்டையன் கொள்கை தலைவராக
ஆக்கிட்டாங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து அங்கேருந்து வந்தவங்க தானே அமைச்சர்களும், அதனால இப்போ எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ், இதை பத்தி இப்ப பேச வேணாம், இந்த क्वेश्चनல 6 மணிக்கு மேல கேளுங்க, இந்த क्वेश्चन 6 மணிக்குள்ள கேளுங்க, கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் வந்து இப்போ கொஞ்ச காலமா திருந்திருக்காங்க. தளபதி நன்றி சொன்னதுக்கு அப்புறம் எல்லா அமைச்சர்களுமே நன்றி சொல்லலாம்னு முடிவு பண்ணி நம்ம ஸ்ரீநாத் அண்ணன் போயிட்டு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றதுக்காக போயிருக்காரு. ஆனா போன இடத்துல என்ன சொல்றாங்க, நன்றி எல்லாம் இங்க வந்து சொல்லாதப்பா, கிளம்புப்பான்ட்டாங்க. உங்களுக்கு யாரு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு போய் நீங்க நன்றி சொல்லுங்க. இந்த தொகுதியில உங்களுக்கு யாரு இந்த வளையாவதிக்கு எல்லாத்தையுமே டிஃபரெண்டா பண்றதா பிடிக்கும். ஏன்னா அவர் நின்று ஜெயிச்சது வந்து தூத்துக்குடியில, கொல்ல போனது திருச்செந்தூர்ல. பக்கம் தானப்பா. தூத்துக்குடியில என்ன இருக்கு? கடல் இருக்கு. திருச்செந்தூர்ல என்ன இருக்கு? கடல் இருக்கு. கடல் சார்ந்த இடத்துல நாங்க அப்படியே சொல்றோம், கடல் ரீதியா போறோம். ஓட்டே போடலையே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஜெயிச்சது யாரு? மாவட்டத்துக்கான அமைச்சர் அவரு. ஆமா, அதனால அந்த மாவட்டத்துக்கே நன்றி சொல்ல போயிட்டு பாரு. புசி அண்ணன் சொன்ன மாதிரிதான், இது யாராவது அந்த அமைச்சருக்கு ஓட்டு போட்டாங்களா? கிடையாது. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? தளபதி முகத்துக்காக தான். எல்லா தளபதிக்கோசரம் தான் போட்டாங்க, எங்களுக்கோசரம் யாரும் ஓட்டு போடல. அதனால நாங்க எல்லா இடத்துலயும் யார் வேணாலும் போய் நன்றி சொல்லலாம். இப்ப கொளத்தூர்ல விஜய் போய் நன்றி சொன்னாரா? விஜய் சொல்ல, விஜயோட உருவப்படத்தை கூட்டு போய், அதாவது விஜய் மாதிரி கெட்டப்ப கூட்டு போய் நன்றி சொல்லலையா? சினிமாலே அவர் தான் டூப் போடுறாரு, இங்க போட மாட்டாரு. ஓ, டூப் போட்டு நன்றி சொல்றாங்க. இதுக்கு கூட உங்க முதலமைச்சர் வர மாட்டாரு. அது யாரு சொன்னது? எப்படின்னாரு அவரு? விஎஸ் பாபு அவர்கள். அவரே சோகத்துல இருக்காரு. சபாநாயகருக்கு கூடவா நான் ஒர்த்து இல்ல, ஸ்டாலினே தோக்கடிச்சேன். இதுல என்ன ஒரு காமெடினா, நம்மளால ஏமாந்துட்டான். அன்னைக்கு திருச்சியில பேசிட்டு இருக்காரு, என்கிட்ட வந்து காட்டுறான், அதை காட்டி இங்க வர்றா, பெரம்பூர் போயிருக்காரா அவரு, சாரி பெரம்பூர் கவுத்தூர் போயிருக்காரா அப்படின்னு காட்டுறான். திருச்சியில பேசுனது இல்ல, குரூப்பை பார்த்து உண்மை நினைச்சிட்டான். நீயே நம்பிட்ட, அப்ப எல்லாரும் நம்பிடுவாங்க. எடுத்து பாக்குறேன், அங்கல இருந்து பார்த்தா நான் பட்டனை கோர்ச்சு விட்டோட டூப் போடுறவரை கூட்டி வந்திருக்காங்க. இல்லன்னா அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி க்ளோனிங் பண்ணிருப்பாங்க அண்ணன். இல்ல, அவருக்கு வந்து இப்ப இந்த சினிமால வந்து டூப் போட்டவரை கூட்டு வந்தார்ல, அவருக்கு ஃபுல் கால் ஷீட் வாங்கிட்டாங்க. எல்லா தொகுதியிலும் ஒரு நாள் போறாரு அவரு. ஓ, ஏன்னா தளபதி இங்க ஃபுல் வேலை இருக்கு. என்ன வேலை? அப்படி இல்லம்மா, அவர் வந்து ரொம்ப வறுமையில இருக்காரு. தளபதி சினிமாவுக்கு போறது இல்ல. இதுக்கப்புறம் அவர் டூப் போடுற வேலை இல்லாம போயிடுச்சு. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவர் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்டா. கரெக்ட். இப்ப இவர் போலன்னா இவருக்கு டூப் போட வேண்டிய வேலை அவருக்கு இருக்காது. புவாக்கு என்ன பண்ணுவாரு? சரி, அரசியல்ல டூப் போடுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் போனாக்கா, சேலம்ல ஒரு தூய்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தூய்மையான ஒரு விஷயம், தூய சக்தி தானே பண்ணது. தூய சக்தி பண்ணது. தளபதி என்ன பண்ணாரு திருச்சியில? ஜாதி மதத்தை உடைச்சிருக்கோம். முதல் முறையா ஓட்டுக்கு காசே கொடுக்காம ஜெயிச்சிருக்கோம். ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்கல, வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரி, ஓட்டு கொடுக்கல, வீட்டுக்கு தானே கொடுத்தோம். வீட்டுக்கு 2000 ஓட்டு கொடுக்கல, கொடுத்தவர் ஜெயிச்சிட்டாரு. சரி, அது சொன்னவர் யாருங்க? இது தளபதிக்கு தெரியுமா? இது அவருக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. அவரு யார் எக்ஸ்போஸ் பண்ணது? டிஎம்கே காரன் தானே, அவனுக்கு இந்த வேலை இருக்கும். இல்ல அப்போ டிவிகே காரன் தான். ஓ, சொந்த கட்சிகளே அடிச்சுக்கிறாங்க. டிவிகே காரன் இருந்தா கூட பரவாயில்ல. அவர் வந்து பக்கத்து தொகுதியில நின்ன வேட்பாளர். சரி, அந்த தொகுதியில அவர் வீடுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இவரால கொடுக்க முடியல. நீ அங்க 2000 ரூபாய் கொடுத்துருவேன், எங்களுக்கு 2000 ரூபாய் தரன்னு ஓட்டு போடாம தோக்கடிச்சிட்டாங்க. அதை வைத்தறிச்சல்ல வந்து அழுதுட்டு இருக்காரு. இப்போ அவரை கூப்பிடுங்கப்பா, மேடையில காசு கொடுக்கலன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லுங்க. அப்பயே அதான் நான் சொல்றேன்ல, ஓட்டுக்கு நாங்க காசு கொடுக்கல, வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கோம். கரெக்ட் தான். நான் ஒரு வீட்டுல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், மொத்தமே 2000 ரூபாய் அது வீட்டு காசு, ஓட்டு காசு இல்ல. அப்ப உண்மைதான் பேசியிருக்காரு நம்மளுடைய இப்போதைய முதல்வர். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு நல்லா போதா? சட்டம் ஒழுங்கு சூப்பரா போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா, செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. கேவலமா ஏண்டா? ஆமா, ஒரு இது ஊர் காவல் படையை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு சிறுமி, 11 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. 11 வயசு கேக்குதா அங்கிள்? சிஎம் அங்கிள். ஹாய், சிஎம் அங்கிள் கிடையாது, சிஎம் சார். அங்கிள் சொன்னா அது கெட்ட வார்த்தை, அவங்க தான் சொன்னாங்க. அப்படியே? ஆமா. ஐயோ சாரி சார், சிஎம் சார் கேக்குதா? அப்புறம் இன்னொரு பக்கம் போனாக்கா, ஒரு 11 வயசு சிறுமிக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து சரக்கை ஊத்தி கொடுத்து பாலியல் கொடுமை பண்ணிருக்காங்க. சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படம் என்னடா பண்ண? காட்டு அடிச்சிட்டு இருக்காங்க வண்டிக்கு. பர்த்டேக்கு லான்ச் பண்ண, அது என்ன அவரோட படமா? அப்படிதான் அது, நம்ம சென்டிமெண்டோட முதல் முறையா ஒரு கவர்மெண்ட் விஷயத்தை முதல்வர் பிறந்த நாளைக்கு லான்ச் பண்ணுவோம்னு வெயிட் பண்ற கவர்மெண்ட்டை நான் இப்பதானே பாக்குறேன். நாங்க நல்ல நாள் பார்த்தா பண்ணுவோம், ஜோசியரை வேற நீங்க அமுச்சு விட்டீங்க, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாத்துன்னு இருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் பார்த்து இவங்க எல்லாம் போடலாம். சிங்கப்பன் சிறப்பு படல அப்ப ஜாதகம் எல்லாம் கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு வரும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருங்க, நம்ம ரத்தன் பண்ணிட்டு கணிச்சு சொல்லிடுவாருன்னு. ஏற்கனவே ஆராசா பிரஸ் மீட் கொடுத்து பொழந்த பொழைக்குதான் ஜோசியரை இந்த கட்டத்துல இவர் வாய் அடக்கி ஏதாவது இருக்கா பாருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். இப்ப சிங்கப்பெண்ணுக்கு வேற அது லான்ச் ஆகிற வரைக்கும் இப்படியே நடந்துட்டு இருக்கட்டும், நான் டிஎம்கே மேல பழி போட்டுட்டே இருப்பேன்.
எங்களுக்கு டிஎம்கே பழி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நீ என்ன பண்ணாலும் நான் அங்க மாத்தி விடுவேன். அப்படி இல்லையா மக்களே, என்ன அவங்க திட்டவே இல்லை, உங்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த பக்கம் அந்த மேனிபுலேட்டிவ் ஸ்கில் யாருக்குமே வராது இந்தியாவில. மோடிஜி கூட உங்கள்கிட்ட கிளாஸுக்கு வரணும்னு அந்த அளவுக்கு இருக்கு உங்க மேனிபுலேட்டிவ் ஸ்கில். ஆனா அரசியல் தெரியலன்னா சொல்ல முடியாது, நல்லாதான் அரசியல் பண்றாரு, நல்ல அரசியல் பண்றாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கியேன், சிம்பிளா ஒரே வாரத்துல முடிச்சிருவோம். அதாவது என்ன திட்டுறவங்கள அதாவது மக்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க எதுவும் பண்ணாதீங்க தளபதி, எதா இருந்தாலும் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா அவங்களை தூண்டி விடுறாரு. பாத்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல அபியூஸ் பண்ணுங்க, நீங்க வந்து பேச முடியாது, என்ன கலாய்ச்சிடுறாங்க, அதான் நீங்களே பேசிக்கோங்கன்னு விட்டுறாப்புல. எந்த அளவுக்கு மேனிபுலேட்னா, அவர் பிரஸ் பார்க்காததை இவங்களே நியாயப்படுத்துறாங்க. பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க, பார்க்காதீங்க முடிச்சு விட்டுருவாங்க, தெரியும் முடிச்சு விட்டுருவாங்க, பேச தெரியாது அப்படின்னு. ஒரே ஒரு பிரஸ் மீட், அந்த கத்தி படம் மாதிரி கதற பிரஸ் மீட்ல அடிக்கலனா, கத்தி படம் வேணாம்பா, ஜனநாயகன் ஒரு ஒன்ஸ் இல்ல, ஆமா அதுல ஒரு பிரஸ் மீட் இருக்காமே, அந்த பிரஸ் மீட் வந்து அந்த அந்த 3 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. அவர் மாற்றம் வருமானு கேட்டவர் தான் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இவர் மாற்றம் வருமானு கேட்ட அந்த 3 பேரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 பேரை காணோம். மாற்றம் வந்துருச்சு, ஆனா என்ன ஏமாற்றமா இருக்கு, ஓட்டு போட்ட எல்லாருக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அண்ணன் பாடினாரு, இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க அந்த 10 ரூபாயோ. அதுக்கு தான் நாங்க தான் இது கொடுத்துட்டோம்ல, விளக்கம் கொடுத்துட்டோம்ல. என்ன விளக்கம்? மதுவிலக்குத்துறை அமைச்சர் தான் விளக்கம் கொடுத்துட்டாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது எதுக்கு அப்படின்னா, அந்த பாட்டில திருப்பி கொடுத்தா நாங்க 10 ரூபாயை கொடுத்துருவோம். அது வந்து கரெக்டா அந்த 10 ரூபாய் தர மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் ஒயின் ஷாப்லயே அமல்ல இல்லையா? கவர்மெண்ட்ல இது இங்கிலீஷ்ல சொன்னாங்களோ, இவங்களுக்கு புரியல. இப்போ இவங்க தமிழ்ல கவர்மெண்ட்ல ஊழல், அது அவங்க பண்ணா ஊழல், நீங்க பண்ணா நிர்வாக பொறுப்புக்காக. அதான் செந்தில் பாலாஜி அவர்களே பிரஸ் மீட்ல கேட்டிருக்காரு. அது இதுல இன்னொன்னு என்னன்னா, பாட்டிலுக்கு அந்த திருப்பி பாட்டில கொடுத்தா 10 ரூபா தரல, அந்த ஸ்பெஷல் இது வந்து எல்லா ஒயின் ஷாப்லயும் இல்ல, இன்னும் ஒரு சில ஒயின் ஷாப்ல வரவே இல்லை. அதெல்லாம் அங்கேயும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன பதில்? நம்ம என்கிட்ட வீடியோவும் இருக்கு. அதுக்கு வந்து நாங்க வந்து அது வந்து ஆய்வு செய்து உறுதி செய்யப்படும். எடப்பாடியா ஸ்டைல் ஆய்வு செய்து உறுதி செய்யப்படும். ஆய்வு செய்து அவங்க முடிவு செய்யப்படும். ஆமா. அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பாதுகாப்பு வந்து இதா இருக்குன்னு பார்த்தாக்கா, தளபதிக்கே பாதுகாப்புல சந்தேகமா இருக்கான். ஏன் என்னாச்சு? அவர் யார் என்ன பண்ணாங்க? அவர் யாரும் எதுவும் பண்ணல, யாராவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயத்துல சுத்திட்டு இருக்காராம் தளபதி. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரல்ல இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாதுகாப்புமே முறையா இல்ல போல. அதனால தளபதி பர்சனல் பாடி ஆபத்து இருக்குன்னு எதுவும் இது வந்து ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட் வந்து உளவுத்துறையில இருந்து வந்திருக்கு, ரத்தன் பண்ணிட்டு இருந்து வந்திருக்கும். உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, இந்த பாதுகாப்பை நம்பாதீங்கன்னு ரத்தன் பண்ணிட்டு சொல்லியிருப்பாரு. அதாவது கூட இருக்கிற ஒரு 50 பேர் 50-60 பேர் இருப்பாங்க கூட, அவங்க மேலலாம் இல்லாத நம்பிக்கை அந்த ஒரு பவுன்சர் மேலதான் நாங்க வச்சிருக்கோம். யார் அவரு? அந்த கூட ஒருத்தர் ஃபுல் ஷேவ் பண்ணிக்கிட்டு அண்டர்டேக்கர் அண்ணன் மாதிரி இருப்பாரு ஒருத்தர். இந்த பாருங்களேன், ஒரு மீன் கூட ட்ரெண்ட் ஆச்சு, ராமன் லட்சுமணன் மாதிரி எடிட் பண்ண சொன்னா அனுமன் எடிட் பண்ணி விட்டாங்க. அவங்கள சொல்றீங்களா? அவரே தான். இன்பதுரை வந்து 5 கேள்வியை நறுக்குன்னு கேட்டிருக்காரு. இன்பதுரை மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனா இந்த கேள்வி ஒவ்வொன்றும் கரெக்டாவே இருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோர்செல் உள்ளிட்ட பல அடுக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையங்கள் அரசால் வழங்கப்பட்டும் முதலமைச்சர் விஜய் தனது தனிப்பட்ட பாதுகாவலுடன் வலம் வருவது ஏன்? நம்பிக்கை இல்ல. சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வாங்க, பவுன்சர்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. 2வது, மாநில காவல்துறையினர் வழங்கும் பாதுகாப்பு மீது முதலமைச்சருக்கே முழு நம்பிக்கை இல்லையா? இல்லையே. அரசு பாதுகாப்பு அமைப்புகளை சாராத ஒருவர் பாதுகாவல் என்ற பெயரில் அவரது நிழலாக தொடர்ந்து செயல்படுவது பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு ஏற்புடையதா? ஆமா, கூட இருக்கிறவங்க டிஎம்கே ஆளா இருக்காங்க, பயமா இருக்கு. அந்த பவுன்சர்ஸ்லாம் டிஎம்கே ஆளு, அதனால உங்க பர்சனலா நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க. நாளைக்கு அவர் யாராவது 2 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தா அது தெரியும், அது கொடுக்க மாட்டோம். அதுக்குள்ள நாங்க எங்கள்கிட்ட நிறைய லட்சுமணன் ஆச்சு, அவர் வாங்க மாட்டாரு. அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர் எந்த விதிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகிறார்? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. கவர்மெண்ட் கொடுக்குற பாதுகாப்பு ஸ்குவாட்குள்ள ஒரு பர்சனலால அப்படி கொண்டு வர்றதுக்கு அனுமதி இருக்கா? அதை தாண்டி நாங்க ஒரு வளையம் வச்சிருக்கோம்ல, என்ன அந்த வளையத்துல கவர்மெண்ட் ஆபீசர் நான் கிட்ட வர மாட்டோம். அந்த பவுன்சரை தவிர யாருக்கும் இது கிடையாது. இந்த மாதிரி எந்த முதலமைச்சருமே இருந்தது இல்லையே. இது அது என்னமோ அடியாள் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஏரியால கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு கவுன்சிலரோ மாவட்ட செயலரோ அடியாளோட சுத்துற மாதிரி இருக்காது. அவர் எங்க தளபதிக்கு அவர் ரைட் ஹேண்ட் மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த சாரால் இருக்காங்க, வேணான் இருக்காங்க. 5வது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பாதுகாப்பு மற்றும் தகவல் பாதுகாப்பு தொடர்பான இந்த முக்கியமான கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்குமா? எப்படி அளிப்பாங்க பாரு, இது வரைக்கும் அளிச்சிருக்காங்க, எதுக்குமே விளக்கம் அளிச்சது இல்ல, அளிக்க மாட்டாங்க. இதுக்கு மட்டும் எப்படி எதிர்பார்க்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இவர் இப்ப கேள்வி கேட்டார்ல,
இப்படி கேட்டாங்க. அடுத்தது ஜோசியரை தூக்குன மாதிரி இவரையும் தூக்க வச்சிருவாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு மறுபடியும் சட்டமன்றத்தை கூட்டுவாரு. அதெல்லாம் முன்னாடி உலகத்திலே அதிக பாதுகாப்போட இருக்குது யார் தெரியுமா? அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், இந்த வடகொரிய அதிபர். இவங்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு எங்க தளபதிக்கு கொடுங்க. அவரு உலக அளவுல ஒரு பெரிய விஐபி. அவரு அப்படியே கொடுத்தாலும் நான் இவரை விட மாட்டேன். இவர் என் பக்கத்திலே இருப்பாரு எங்க போனாலும். இப்ப இந்த ஒரு ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க, இவரை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு எதையாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ணிட்டு ஐயோ இது ஜோசியம், நீங்க கான்ஸ்டிடியூஷனை பார்க்கணும். அடுத்த சட்டமன்றத்துல பக்கத்துல இடம் கொடுக்க போறாங்களாம். யாருக்கு? இவருக்கு தான் உட்கார்றதுக்கு. கொஞ்சம் பெரிய சீட்டா இருக்கு. அந்த சீட்ல அவர் தனியா இருக்காரு. குசி அதோட குசுன்னு பேசும்போது எட்டி பார்த்து என்னை விட்டு என்ன பேசுறீங்கன்னு வேற கேட்டுட்டு இருக்காரு. இவரை பக்கத்துல வச்சு உட்கார வச்சா அவருக்கு டைம் பாஸ் வேற இல்ல. அதனால பக்கத்திலே உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது இன்பதுரை அவர்கள் வெற்றி செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. தாமதமான தீர்ப்பு தான். ஆனா இப்படி தீர்ப்பு வாங்கின ஒரு ஆள் உங்களை திருப்பி 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 விடுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்லுவீங்களா? அதுக்கு தான் நான் பிரஸ் அவாய்ட் பண்றேன். எங்களுக்கு புரியுது, அவருக்கு புரியல. இன்னொன்னு, தாமதமான நீதியும் அநீதி தான். ஆமா ஆமா, கண்டிப்பா. 10 வருஷம் கழிச்சு அவர் பென்ஷன் வாங்கி சம்பளம் வாங்கி சொத்து சேர்த்ததுக்கு அப்புறமா செல்லாதுன்னு சொன்னா என்ன, சொல்லலன்னா இப்ப பென்ஷனை நிறுத்திட்டாங்க. ஆனா இப்ப நிறுத்தி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருப்பாரு, அதுக்கு என்ன பண்றது? அப்போ இன்னொருத்தர் மேல இப்ப கேஸ் போட்டிருக்காங்கல்ல டிஎம்கே காரங்க, ஒத்த ஓட்டு வித்தியாசம். அது 36/2040 தீர்ப்பு வந்துரும்ல. சரி, பீகார்ல ஒண்ணு நடந்தது தெரியுமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை குற்றவாளியா, அவருக்கு இப்ப 80-90 வயசு கிட்ட, அவரால் தனியா நடக்க கூட முடியாது. அவருக்கு போய் ஜெயில போட்டுருக்காரு. ஆக்சுவலா அவங்க அவரை புடிச்சு கூட்டு போறத பாக்க இந்த கட்டுக்கடங்காத ரவுடியை 4 பேர் புடிச்சிட்டு போற மாதிரி அவரை நடக்க முடியாம புடிச்சிட்டு போறாங்க. இங்கேயுமே ஒரு 2040 தீர்ப்பு வரும். அப்ப அந்த ஒத்த ஓட்டு டெஸ்ட்ல தோத்தார்ல, அவர் எப்படி இருக்கு? ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். ஆனா நீதிமன்றங்கள்லாம் சங்கரமடமாயி நீதிபதிகள்லாம் சங்கிகளாகி ரொம்ப நாள் ஆச்சு. கொடுக்குற தீர்ப்புகளும் அப்படிதான் இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்கு. நாங்க வந்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தெல்லாம் தாண்டி அதை நம்பிட்டு இருந்தோம். இப்ப அந்த நம்பிக்கை ஒரு கேள்விக்குறியா வந்திருக்கிறதுனால என்ன பேசுறேன்னு தெரியல.